பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். எங்கெல்லாம் பஞ்சம், பற்றாக்குறை, இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், தோல்விகள் வருகிறதோ அங்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாமே தாழ்த்தி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வாக்கு கொடுக்கிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரச்சனை என்று வரும்போது, போராட்டம் என்று வரும்போது, கலக்கங்கள் என்று வரும்போது, இப்பொழுது பாருங்களேன், எப்ப சபை ஆரம்பிக்கப்பட்டதோ அப்பவே சபைக்கு பிரச்சனையும் ஆரம்பித்தது. சபையையும் பிரச்சனையும் பிரிக்கவே முடியாது. அந்த காலத்தில் இருந்து அவர்கள் ஒடுக்கி விடலாம், இவர்களை நெருக்கி விடலாம் என்று நினைக்கும் போதெல்லாம் யாத்திராகமம் 37 நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் எவ்வளவாக நெருக்கினார்களோ ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் கிறிஸ்தவத்தையும் தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் நெருக்குவதற்கு அநேக சத்துருடைய வல்லமைகள் எழும்பினாலும் வேத வசனத்தின்படி சபை கர்த்தர் மேலே கட்டப்பட்டதுனாலே அது ஒரு நாளும் தோற்று போகாது.